இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசுவை சந்தித்த பின்பு, அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு, அவர்களுடைய நிலைமைகளில், நம்பிக்கைகளில் ஏற்பட்ட மாற்றத்தை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. நம்முடைய குணங்கள், நம்முடைய சுபாவங்கள், பிறரோடு உள்ள பழகுகிற முறைமைகள், இவைகளில் கிறிஸ்துவானவருடைய தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கிறது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. நம்முடைய வாழ்வில் காணப்பட்ட பழைய தீமைக்கேதுவான சுபாவங்கள் முற்றிலும் ஒழிந்திருக்கிறதா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் புதிதாக்கப்பட்ட வாழ்வை நமக்குள் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. பிரைஸ் தி லார்ட்.